அதிமுக வந்து பிளவுபட்டிருக்கு. உள்ளாட்சி தேர்தல் வேற வர இருக்குது. இந்த நேரத்துல வந்து நம்ம அந்த கொடநாடு வழக்கை பத்தி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து சட்டசபையில இதை பத்தி பேசணும்னா வெளியில போய் மக்கள்கிட்ட போய் சேரும். அப்படி சேர்ந்தது அப்படின்னா இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல்ல வந்து நம்ம குறிப்பிட்ட இடங்கள், அதாவது எப்படின்னா இப்ப 40க்கு 40 நம்ம எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி அதிமுகவுடைய வாக்குகளை வாங்கி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுனால இந்த கொடநாடு வழக்கை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி சட்டசபையில பேசுறாரு. இல்ல, இந்த நிலையே தொடர்ந்து நீடித்தால் அதிமுக உள்ளாட்சியிலையும் வாஸ் அவுட் ஆகும். இனிமே வாஸ் அவுட் பழனிசாமி தொடருவார். இனிமே அவர் வாழ்க்கை முழுவதும் அவர் வாஸ் அவுட் பழனிசாமி தான். இனிமே ஒரு வெற்றியை பெற முடியாது. ஏன், எடப்பாடியில எம்எல்ஏவுக்கு நின்னாலும் பழனிசாமியில வெற்றி பெற முடியாது. சிலுவம்பாளையத்துல பிரசிடென்ட்டுக்கு நின்னாலும் பழனிசாமியில வெற்றி பெற முடியாது. இனிமே வாஸ் அவுட் பழனிசாமி என்பது அவர் வாழ்நாளுக்கு சூட்டப்பட்ட பெயரா இருக்கும். இனிமே 8 தோல்வி 10 தோல்வி மாறிடுச்சு. அது இனிமே கிடையாது. இனிமே தொடர் தோல்வி நாயகம் தான் வாஸ் அவுட் பழனிசாமி தான். என்ன அவரு அப்படித்தான் நீடிப்பாரு. அதனால உள்ளாட்சி இல்ல, எந்த ஆட்சிக்கு தேர்தல் வந்தாலும் அந்த ஆட்சியில பழனிசாமியால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, பழனிசாமியினுடைய இமேஜ் டேமேஜ் பண்ணப்பட்டுருச்சு, சுத்தமா காலியாச்சு. பழனிசாமிய முகத்தை காட்டுறதுக்கு ஒரு லீடருங்கிற குவாலிட்டி எல்லாம் அடிபட்டு போச்சு. பழனிசாமி ஒரு ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய மோசமான நபர். துரோகத்தினுடைய ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே அடையாளம். நம்பிக்கைக்குரியவர் இல்ல. இவரை நம்பி ஆட்சியும் ஒப்படைக்க முடியாது, கட்சியும் ஒப்படைக்க முடியாது. எல்லாத்துக்கும் துரோகத்தை செய்வார். கூட இருக்கிறவங்களே குழி தோண்டி புதைப்பார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகத்தை செய்வார். கொலை கொள்ளை வழக்குகளில் அடிபடுவார். எப்ப சிலுவம்பாளையத்துல நடந்த கொலை வழக்காக இருந்தாலும், சிஎம்மா இருக்கும் போது நடக்கிற கொலை வழக்குகளா இருந்தாலும் அத்தனைகளையும் பழனிசாமி பேரு அடிபடும். அப்ப சொந்த ஊர்லயும் செல்வாக்கு இல்ல, இந்த தமிழகத்திலையும் பழனிசாமிக்கு தனிப்பெரும் செல்வாக்கு இல்லை. இதை மேலும் மேலும் டேமேஜ் பண்றதற்கு திமுக கொடநாடு கொலை வழக்கையும் டெண்டர் முறைகேட்களையும் எடுத்து பழனிசாமி உடனே செயல ஒடிச்சு போட மாட்டாங்க. அதுல இன்னைக்கு வந்து அந்த முடிவுகள்லாம் வந்துடவே வர வேண்டாம். எல்லா வழக்குகளும் அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா எந்த வழக்கும் முடிவுக்கு வராது. ஏன்னா வழக்கு முடிவு சிலுவம்பாளையம் பழனிசாமி மட்டும் ஒரு 3 நாள் சிறைவாசத்துக்கு போயிட்டாருன்னா, வெறும் ஒரு 420 வழக்குல 15 நாள் ரிமாண்ட் போட்டு ஒரு 4 நாள் அவர் சிறைக்கு போயினாருன்னா, அவர் வெளியில வரும்போது அதிமுக ஒன்னா இருக்கும், பழனிசாமி காணாம போயிருப்பார். பழனிசாமிக்கு அதிமுக வேலையே இல்லாம போயிடும். அதான் திமுக செய்யாது. ஏன்னா பழனிசாமிய சிறையில் அடிச்சுட்டாலோ, பழனிசாமியை தண்டிச்சுட்டாலோ, பழனிசாமி முழு குற்றவாளியா மக்களுக்கு காட்டிட்டாலோ தொண்டனை ஏத்துக்க மாட்டாங்க, தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அதிமுக பழனிசாமி வேண்டான்னு ஒதுக்கிறோம். தமிழக மக்கள் ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. பழனிசாமிக்கு இந்த வாக்கே விழாது. அதிமுகவுல 1,65,00,000 இருந்த வாக்கு இப்ப 80 லட்சமா குறைஞ்சிருச்சு. இந்த 80 லட்சம் வாக்கும் பழனிசாமிக்காக விழுந்த வாக்கு இல்ல. இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இரட்டை இலைங்கிற சின்னம், அதுல கழுதை நின்னாலும் பழனிசாமி இல்ல, பன்னிக்குட்டியே அதிமுக தலைமையா இருந்தாலும் இந்த 80 லட்சம் வாக்கு கண்ணை மூடிக்கிட்டு அதிமுக தொண்டன் வேறு வழி இல்லாமல், இந்த இயக்கத்தை விட்டு போக முடியாமல், இந்த இயக்கத்திற்காகவே உயிரை கொடுத்து உடமையை கொடுத்து உழைத்த தொண்டன் போட்ட, வேறு வழி இல்லாமல் போட்ட வாக்குத்தான் இந்த 80 லட்சம். இது பழனிசாமி கூட இருக்கிற அடிப்படைகளுக்குள்ள இது வேறு. இந்த ஓட்டு 80 லட்சம் ஓட்டுங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு கட்சிக்காரன் போட்ட ஓட்டு. இதற்கு மேல பிரிக்கவே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்த வந்து நாங்க சட்டசபைக்குள்ள பேச விட்டு இருந்தா நாங்க சட்டசபையில கிளின்னு கிழிச்சிருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இது கொடநாடு வழக்கை பத்தி எத்தனையோ தடவை உள்ள சட்டசபைக்குள்ள போறாரு. சட்டசபை வந்து உள்ள சட்டமன்றம் நடந்திருக்கு. அந்த இடத்துல கொடநாடு வழக்கை பத்தி பேசுறதுக்கு மறுக்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் உள்ள நிலைப்பாடு என்ன? கொடநாடு கொள்ளை வழக்கு பார்த்தா இவர் மண்டையை பிச்சுக்கிறாரு. டெண்டர் முறைகேடு வழக்குன்னா சட்டசபை விட்டு வெளியில ஓடி போயிடுறாரு. சிபிஐ விசாரிக்கட்டும்னு திமுக சொன்னா, ஐயோ அம்மா சிபிஐ எல்லாம் வேண்டாம், எனக்கு சிபிஐக்கு தடை வாங்குறாரு. ஆனா கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் சிபிஐ வேணுமா?
கள்ளக்குறிச்சியில மட்டும் இவர் கிழிச்சிருவாராமா. அஹ்? சொந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கே துப்பு இல்ல. சொந்த கட்சிய பிரிச்சு பிளந்து, கட்சியை பிளந்து, கழகத்தை பிரித்து, உண்ட வீட்டுக்கு ரெண்டு கத்தை செய்து, கூட இருக்கிறவங்களுக்கு புளிய பறிச்சு கட்சி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அந்தல சிந்தனையா போய் கிடக்கு. அதை இணைக்கிறதுக்கு துப்பு இல்ல, பழனிசாமிக்கு தெம்பு இல்ல, திராணி இல்லை. ஓபிஎஸ் பார்த்தா பயம், சசிகலாவை பார்த்தா பயம், தினகரனை பார்த்தா பயம், இந்த கேசிபி பழனிசாமியை பார்த்தா பயம். இனிமே பழனிசாமி எப்படி நடப்பாரு தெரியுமா? பழனிசாமிங்கிற பேரை பார்த்தாலே பயப்படுவாரு. ஏன்னா இன்னொரு பழனிசாமி வந்துடக்கூடாது. அதிமுக பாருங்க, இன்னொரு பழனிசாமி யாரும் வச்சா முக்கியமான பொறுப்பு தரமாட்டாங்க. அவ்வளவுதான். ஏன்னா என்னை மாதிரியே நீ வந்துருவ. என்னத்துக்கு நீ என்னத்தை கொண்டு போற, நீ என்னத்தை சாதிக்க போற? வயசு இப்ப 70 வயசு ஆயிடுச்சு பழனிசாமி. இன்னும் ஒரு 5 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரைக்கும் பழனிசாமியினுடைய 5 ஆண்டுக்கு பழனிசாமியினுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கு. 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பழனிசாமிக்கு 80 வயசு ஆயிடும். அப்ப கிளண்டு போயிருவேன். நானும் உட்பட, நீங்க உட்பட யாரா இருந்தாலும் வயசாகும். நம்மளுக்கு யாருக்கும் இந்த பூமியில நிரந்தரமான இடம் கிடையாது. நாம எல்லாமே ஒரு நாளைக்கு சாகணும், செத்துட்டு தொலையணும். அதுதான் ஆண்டவனுடைய படைப்பு. பிறப்பின் நோக்கமே இறப்பு தான். இது பழனிசாமிக்கு உண்டு, பன்னிக்குட்டிக்கு உண்டு, கண்ணன்சிக்கு உண்டு, மாரிமுத்துக்கு உண்டு. அப்ப நீ புரட்சி தலைவர் என்ன சொன்னார்? எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 1000 ஆண்டுகள் நீடிக்கணும். புரட்சி தலைவி அம்மா என்ன சொன்னார்? எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் இயங்கணும், இந்த தமிழகத்தை ஆளணும்னு சொன்னார். நீ பழனிசாமி நீயும் செத்து போயிருவ. உனக்கு அப்புறமும் இந்த இயக்கம் இருக்கணும், இயங்கணும் அப்படின்னு முதல்ல நினைக்கணும் ஒரு மனுஷன். நீ என்ன நிரந்தர தலைவனா? பகவத்கீதைய சொன்ன கிருஷ்ணர், மகாபாரதத்தை நடத்தின கண்ணன், சூட்சுமத்தை வகுத்து தர்மம் ஆள வேண்டும் என்பதற்காக அந்த குருஷேத்திர யுத்தத்தை தன்னுடைய சூட்சுமத்தால் நிகழ்த்தி காட்டியவர் கண்ணன். அந்த கண்ணனுடைய இறப்பு எப்படி இருந்துச்சு? ஒருத்தன் வேட்டைக்கு போறவன் கடைசி நேரத்துல போறவே நடத்தி முடிச்சு சூட்சுமத்துல பெரிய பெரிய சாம்பவன்களை பூரா சரிச்சு இறக்கக்கூடாதுன்னு வர வாங்கிட்டு வந்தவனை இறக்க வச்சு, திறமையா இருக்கிறவனை திறமையை குறைச்சு, வில்ல ஒடிச்சு, இப்படி பல விஷயங்களை நிகழ்த்திய கண்ணன் கடற்கரை ஓரமா ஒரு வேடுவனால அம்பு எய்து கொல்லப்பட்டான். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆண்டவனாவே இருந்தாலும் பூமியில பிறந்துட்டா அவன் செத்த ஆகணும். அப்ப இருக்கிற வரைக்கும் நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு முதல்ல நினைக்கணும். அதுவும் ஒரு தலைவரா ஆகணும்னு நினைக்கிறவங்களும் தலைவரா இருக்கிறவங்களும் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் என் பேரை சொல்ல வேண்டும், எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் புகழ் கொடி பார்க்க விட்டே இயங்க வேண்டும். அப்படிதான் ஒரு தலைவர் இயங்கணும். நான் இருக்கும் போதே இந்த இயக்கத்தை அழிச்சிருவேன், நான் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த இயக்கத்தை பூரா சாச்சிருவேன் அப்படிங்கிற மனநிலையில தான் பழனிசாமி பயன்படுத்துகிறாரோ பயணிக்கிறாரோ சந்தேகம் நம்மளுக்கு வருது. ஏன்னா அதிமுகங்கிறது பழனிசாமி அப்பா கருப்பு கவுண்டர் ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. இது பழனிசாமி வீட்டு சொந்த சொத்தும் கிடையாது. இது உண்மையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஓனரா இருந்தாலும் அந்த ஓனர் என்ன சொன்னாரு? இது என்னுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய சொத்து, நம்மளுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம், இந்த கட்சிக்கு நம்ம எப்படி வந்தோம், இந்த ஈரோட்ல இருந்த ராவணனுக்கு எப்படி எல்லாம் உருவணும், அவருக்கு எப்படி எல்லாம் அவர் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம், அந்த ராவணன் அப்புறம் சசிகலாட்ட எப்படி சொன்னாரு, அந்த சசிகலா எப்படி நம்மளுக்கு மந்திரிக்கு பரிந்துரைச்சிச்சு, அதுக்கப்புறம் எப்படி நம்ம கல்லாப்பட்டி சிங்காரம்னு பேர் எடுத்தோம், இந்த கல்லாப்பட்டி சிங்காரமா இருக்கும்போது எப்படி எல்லாம் அதிமுகவினுடைய கட்சி நிதியை வாங்கி நம்ம சொந்த நிதியில போட்டுக்கிட்டோம், எப்படி நாம இந்த வளர்ச்சிக்கு வந்தோம், நம்ம கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு கழிவுகளை வித்தவன் தானே கள்ளச்சாராயம். இந்த கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சறது பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஏன்னா பழனிசாமி சப்பளை செஞ்சது இந்த கள்ளச்சாராயத்துக்கு கழிவு வெள்ளம். அந்த காலத்துல எல்லாம் கழிவு வெள்ளம் வந்து கலாச்சாரத்துக்கு பயன்படுத்தாங்க. நல்லா உருண்டையா உருவிட்டு கிடக்கும், மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. கையில உருட்டு அந்த வெள்ளத்தை மூடையிலையும் சைக்கிளையும் தூக்கிட்டு போய் தெரிஞ்ச பழனிசாமி இன்னைக்கு சிஎம் சீட்ல உட்கார்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு நீ வந்திருக்கீங்கன்னா, நீ தலைவனா இல்லாம கூட இருக்கலாம், அதுக்கு காலத்தின் கோளாறுன்னு விட்டுருவான். மனிதனா கூட இல்லையே, மனுஷத்தன்மையே கிடையாது.
ஒரு இயக்கத்தை பலமாக்குறதுக்கு தானே ஒரு தலைவன் சிந்திப்பான். இந்த மனுஷன் நம்ம பழனிசாமி மண்டையில மூளை வச்சிருக்கிறாங்களா, ஆண்டவன் மூளை வச்சுதான் படைச்சானா, இல்ல படைக்கும் போதே மூளையை எடுத்துட்டு படைச்சானா? சொல் புத்தியும் இல்ல, சொந்த புத்தியும் இல்ல. யாராவது எந்த பண்ருவட்டியாரெல்லாம் நல்ல ஐடியாவை சொன்னாருன்னா அவர் கிளை செயலாளராக இருக்கக்கூடிய தகுதியில அவரை விமர்சிக்கிறது. இப்ப நம்ம ஒருங்கிணைப்பு குழுல இருந்த எப்படியாவது கட்சிய வந்து நல்லா பாருங்க, அண்ணன் ஜேசிபி பிரபாகரன் ஒரு எம்எல்ஏ, கேசிபி ஒரு எம்எல்ஏவும் ஒரு முறை எம்பியாவும் இருந்தாரு. அண்ணன் புகழேந்தி எம்எல்ஏவும் இல்ல, எம்பியாவும் இல்ல, மந்திரியாவும் இல்ல. ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்பு வருது, எப்படியாவது கட்சியை அனுப்பிச்சிருவோம்ப்பா, நம்ம இந்த கட்சியை சொல்லி இயங்கிட்டோம், புரட்சி தலைவரை பார்த்து இயங்கிட்டோம், புரட்சி தலைவர் கூட புரட்சி தலைவி கூட சேர்ந்து பயணிச்சுட்டோம். அப்ப இந்த இயக்கம் பதறுது. இப்ப நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஏன் கிடந்து கத்துறோம் கதறோம்? இந்த கட்சியிலேயே பரம்பரையா இயங்கியாச்சு, வேற வழி இல்லை. இந்த கட்சி இப்படி சீரழிஞ்சு சிரமப்படுது, சின்னாபின்னப்படுத்துறோமே, நாம இந்த கட்சியை கெடுக்கிறோமே, இந்த இவ்வளவு பெரிய வெற்றிக்கான கட்சியை தொடர் தோல்வியில கொண்டு போய் நிறுத்துறோமே அப்படின்னு இந்த புத்தியை யாராவது சொல்லியா பழனிசாமிக்கு தெரியணும். சொந்த அறிவு இருக்கிறவங்க சிந்திக்க மாட்டானா இந்த சிந்தனைய? யாருக்காவது சிந்திக்க தோணும்ல? அப்ப சுய பரிசோதனை செய்யணும். அண்ணாவே தன்னை பற்றிய விமர்சனத்தை தானே செய்து கொள்வாருப்பாங்க, சுய விமர்சனம் பண்ணுவாருப்பாங்க அண்ணாவை. அப்படித்தான் கருணாநிதியை கேள்வி பதில் எழுதுவார். கருணாநிதியே நிறுவராகவும் இருப்பார், கருணாநிதியே பதில் சொல்ற தலைவராகவும் இருப்பார். அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேனோ எவ்வளவோ செஞ்சார். ஆனா என்னை நம்பியே இருக்காங்க, இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேனோ அப்படின்னு தன் உடல்நிலை மோசமான சூழ்நிலை கூட அம்மா தமிழக மக்கள் ஏழையவர்கள் எளியவர்கள் சொல்லி பிறப்பு முதல் இறப்பு வரை பல எண்ணற்ற திட்டத்தை தீட்டி இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. பழனிசாமி நீ என்னப்பா மனுஷன், என்ன பிறவி இது, எப்படி இந்த ஆண்டவை எப்படி படைச்சிட்டான்? நாம எட்டப்பன் தான் பெரிய காட்டி கொடுக்கறதுல பயங்கரமான ஆளு, யூதாசுதான் ஏசுநாதரே காட்டி கொடுத்த மோசமான ஆளுன்னு நினைச்சோம்னா, இந்த எட்டப்பன் யூதாஸ் எல்லாம் பழனிசாமி பிச்சை வாங்கணும் நம்மளுக்கும். ரொம்ப ஐயப்பா நம்ம பழனிசாமி நாங்க தோத்துருவோம். சகுனி கூனி இவங்க அப்ப யூதாசு, எட்டப்பன், சகுனி, கூனி இப்படி நம்ம வரலாற்றுல படிச்ச ஒட்டுமொத்த இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ஒண்ணும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இப்ப எல்லாம் எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த ஒட்டுமொத்த நெகட்டிவ் கேரக்டரையும் சேர்த்து வச்சு ஒரு பிம்பமா பார்த்தா அந்த பிம்பம் சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கவிஞரே. இனியாவது கட்சியின் நலன் கருதி, கட்சி வெற்றியை எதிர்கால வெற்றியை கருதி இந்த இயக்கத்தை ஒன்றாக்குவதற்கும் இந்த இயக்கம் நன்றாவதற்கும் பழனிசாமி ஒத்து வரவே மாட்டாரு. அதனால தமிழக மக்கள், அதிமுக தொண்டர்கள் தயவு செய்து ஒரு குடையின் கீழ் பழனிசாமி தவிர்த்து விட்டு இயங்க வேண்டும் என்று சிந்தியுங்கள், செயல்படுங்கள். வாழ்க இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம், வாழ்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நாமம், வாழ்க வளர்க கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.